மேஷராசி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 12 கூடிய குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார். விபரீத ராஜ யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சாதாரண நிலைமையில் நான் இருந்தேன் சார், இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்கேன். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனின்னு சொல்லி எல்லாரும் பயமுறுத்துவாங்க. உங்களுக்கு 7.5 சனி வந்துருச்சு, அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மையில் சொல்லப்போனால் இந்த சனி பகவானால் பெரிய ப்ராப்ளம்னு எதுவும் கிடையாது. காரணம் என்னென்னா, 12ங்கிறது விரயஸ்தானம். விரயஸ்தானத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது விரயங்களை குறைப்பார். என்னதான் 7.5 சனி ஸ்டார்ட் ஆகியிருந்தாலும் 12 கூடிய குரு பகவான் 3இல் மறைவதால் விபரீத ராஜயோகம் உண்டாகி குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார். இதான் சொன்னேன், ஒருத்தர் கொடுத்தா ஒருத்தர் கெடுப்பார்னு சொன்னேன். 3இல் இருக்கக்கூடிய குரு பகவான் எதை தருவார் என்றால், உங்களுக்கு செல்வ வளங்களை தருகிறார். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர். 3 அப்படிங்கிறது முயற்சி. 12 குடையவன் 3இல் மறைவதால் அந்த பேஷன் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். 3இல் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதுதான் பெரிய பிரச்சனையே. சார் எனக்கு எல்லா வளங்களும் இருக்குது சார், நான் கூகுள் கம்பெனியில் வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பெஸ்ட்டு பேர் மட்டும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று எனக்கு செட் ஆனால் அவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு காரணத்தினால சில பேருக்கு என்ன ஆகும்னா, ஃபாரின் போகணுன்னு ஆசை இருக்கும். சார் நான் வந்து ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறேன், என்னுடைய துவக்கம் வந்து வெளிநாடுகளில் என்னோடய வாழ்க்கை துவங்கணும்னு ஆசைப்பட்றேன், அல்லது நான் இங்கே படிச்சுட்டேன், என் படிப்புக்கான அங்கீகாரம் வெளிநாட்டில் கிடைக்குது, அப்போ நான் வெளிநாட்டுக்கு போய் பெரிய லெவலில் பேர் எடுக்க போகிறேன் போன்ற ஆசைகள் இருக்கும். இதெல்லாம் குரு பகவான் சரி பண்ண போகிறார். தண்ணீர் பள்ளியில் பிறந்த ஒருத்தரை தூக்கி என்ன பண்ண போகிறார் குரு பகவான்? எங்கே மாத்துறார்? கனடாக்கு கூட்டு போகிறார், ஒன்டேரியா கூட சுவிட்சர்லாந்து கூட்டு போகிறார் இந்த குரு பகவான். இந்த குரு பகவானால் இத்தனை நன்மைகள். அதே மாதிரி குரு பகவான் 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ங்கிறது என்னன்னா பாக்யஸ்தானம், அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது, ஒரு பானை பிடிச்சவ பாக்யசாலிம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு எதாக இருந்தாலும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் சார். 2 விஷயம் இருக்குது மேடம். ஒரு நல்ல டாக்டர் ஒருத்தர் இருக்கார், நிறைய படிச்சிருக்கார், MBBS படிச்சிருக்கார், MD படிச்சிருக்கார், PhD படிச்சிருக்கார். ஒரே ஒரு ஜுரம், அதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க அவர்கிட்ட. 3-4 நாளாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் போகிறீங்க, ஆனால் ஒரு வியாதி கூட சரியாக மாட்டேங்குது. ஆனால் பக்கத்தில் இன்னொரு டாக்டர் இருக்காங்க, நம்ம தேன்மொழி டாக்டர். யாராவது தேன்மொழின்னு டாக்டர் இருந்தால் சிரிக்க போறீங்க. நம்ம தேன்மொழி டாக்டர் இருக்கீங்க, 100 ரூபா அவங்கள்ட்ட ஃபீஸு போட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே சரியாக போயிடுது ஜுரம். இந்த கைராசிங்கிறது அதுதான் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம். நான் என்ன பண்ணாலும் சரி சார், எனக்குன்னு ஒரு கேரக்டர், நான் பார்த்துனா வீட்டுக்குள்ளே போய்ங்கோ மேலேருந்து குதிச்சிட போகிறான் அப்படிங்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு கேரக்டர் வருவான். அது எப்படியாவது சனி பகவானே பார்த்தீங்கன்னா கமான் மேஷராசி கமான் அப்படி நம்ம வண்டி நடந்து போகிறதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி பைக்கில் போய் உட்காந்துருப்பார். அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய அம்சம் சார். என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுங்க மேடம், நம்ம வாழ்க்கையில் கெட்டவங்கள்லாம் நம்மளை சுற்றி இல்லாமல் இருந்தாங்கனாலே நமக்கு வேணுங்கிற நல்லது தன்னாலும் நடக்கும். ஸோ அப்போ இந்த பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது கெட்டதெல்லாம் சில பேருக்கு 6 தாண்டிய வேலைகள் கிடைக்கும். நான் துங்கபத்ரா தாண்டுறேன், கிருஷ்ணா தாண்டுறேன். ஏன் தாண்டணும்? எனக்கு கடல் தாண்டிய பணி கிடைக்கல, ஆனால் பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் வேலை கிடச்சிருக்கு, இதில் வேலை கிடச்சிருக்கு, ஆந்திராவில் வேலை கிடச்சிருக்கு போன்ற அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். எல்லாவற்றையும் விட மேஷராசிக்கு சிறப்பாக குரு பகவான் 3இலிருந்து 11ஐ பார்க்கிறார். 11ல் யார் உட்காந்துருக்கா? ஏற்கனவே ராகு பகவான் உட்காந்துருக்கார். ராகுவை குரு பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா, குரு சண்டால யோகம் ஏற்படுகிறது. குரு சண்டால யோகம். அப்போ இந்த குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிநிலைகள் என்பது ஈஸியாக நடக்கும். அதனால தான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானம். ஒரு தொழில் பண்ணுறோம், சும்மா விளையாட்டுக்காக பண்ணுறோம், ஒரு பொருள் விற்கணும், அந்த விற்றா நமக்கு காசு வரணுங்கிறதுக்கு தான் பண்ணுறோம். அது குரு பகவான். ஆக மேஷராசிக்காரர் குரு பகவான் இத்தனை சிறப்பு. சனியால் என்ன நன்மைன்னு பார்ப்போம். சனி 12ஆம் வீட்டுக்கு வரார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேஷராசிக்காரங்களாம் என்ன வந்திருக்கு? 7.5 சனி வந்து 7.5 சனி ஸ்டார்ட் ஆகும். உமக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிடுத்து போய் அவ்வளோதான். இனிமேல் உங்களை அப்படி பிரச்சனை மாட்டிப்பீங்க, இப்படி பிரச்சனை, எந்த பிரச்சனையும் மாட்ட மாட்டேங்கிறேன். எழுதி தரேன். மேஷராசிக்காரர்களுக்கு 11 கூடையவன் சனி பகவான், 10 கூடையவனும் சனி பகவான். லாபத்தை தரக்கூடியவன் எப்படிங்க அவங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்குவான்? அப்போது நஷ்டத்தை உண்டாக்குறதுனா எப்படி உண்டாக்கும்? சுப விரயங்களாக உண்டாக்குவார். ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணுறேன் சார், நான் இந்த மாதிரி வந்து வீடு கட்டுறேன் சார், வீடு ரெனோவேட் பண்ணுறேன் சார், கார் வாங்கியிருக்கேன் சார், சுபம், எல்லாம் சுபம். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். மேஷராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்காது, என் தகுதிக்கேற்ற பணிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் சரி பண்ணுவார். ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டத்தெல்லாம் பார்க்குறாரு.
அதே சனி பகவான் உங்களுக்கு வந்து 10ஆம் பார்வையாக குரு எந்த 9 பார்க்குறாரோ அதே 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது அதிர்ஷ்டம் மேலும் பெருகும். அப்போ மேஷராசிக்காரங்க ஒரு வரியில் சொல்கிறேன், குருவால் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு சாதாரண நன்மையில் இருந்த நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் லெவல் போயிட்டீங்க. சனி பகவானால் வேறையே பெரிய இடத்துலேருந்து கிடச்சிருச்சு. குருவும் சனியும் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்த்து அப்பாவோட ஹெல்த்தை சரி பண்ணிட்டாங்க. 6 தாண்டிய பணிகள் கிடச்சிருச்சு. அதே மாதிரி அதிர்ஷ்டம் அதிகமாகிடுச்சு. 11ஆம் இடத்தில் வந்த ராகுவால் லாபங்கள் அதிகமாகிறது. ஆக மேஷராசிக்காரர்களுக்கு 100க்கு 200 மார்க் பிரமாதமாக இருக்கும்.